தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக் புரோக்கரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டிமேட் அக்கௌண்ட் வந்து நார்மல் டிமேட் அக்கௌண்ட்டா இல்லை பிஎஸ்டிஏ டிமேட் அக்கௌண்ட்டான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களில் நிறையா பேர் நினைக்கலாம், இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் ஃப்ரீயா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு லைஃப் டைம் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிஎஸ்டிஏ டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நார்மல் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎஸ்டிஏ அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பிஎஸ்டிஏ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஏஎம்சி, அதாவது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸே கிடையாது. இதுவே நீங்க நார்மல் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா புரோக்கர் உங்களுக்கு ஏதாவது ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். உதாரணத்துக்கு ஜீரோதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு ஃப்ரீ ஏஎம்சி கிடையாது. அடுத்த இயர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இயருக்கு 300 + 18% வந்து ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி இந்தியாவுல நிறைய புரோக்கர் வந்து ஏஎம்சி வந்து சார்ஜ் பண்றாங்க. இதுவே நீங்க ஜீரோதாலயோ இல்ல ஏஎம்சி சார்ஜ் பண்ற புரோக்கர்லயோ பிஎஸ்டிஏ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஏஎம்சி. உங்களுக்கு மேலும் இந்த பிஎஸ்டிஏ டிமேட் அக்கௌண்ட்டை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல இதுக்குன்னே ஒரு டெடிகேட்டடா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை மேல ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட டிமேட் அக்கௌண்ட் வந்து பிஎஸ்டிஏவா இல்ல ரெகுலரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் 3 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிம்பிளான வழி என்னன்னா டைரக்டா உங்களுக்கு புரோக்கரே கான்டாக்ட் பண்ணிடுறது, ஃபோன் பண்ணியோ இல்ல இமெயில் டிக்கெட் மூலமோ கான்டாக்ட் பண்ணி என்னோட டிமேட் அக்கௌண்ட் வந்து பிஎஸ்டிஏவா இல்ல ரெகுலரான்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளான வழி. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புரோக்கரும் ஒரு டெபாசிட்டரியோட டை அப் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் ரெண்டு டெபாசிட்டரி தான் இருக்கு. ஒன்னு சிடிஎஸ்எல், இன்னொன்னு என்எஸ்டிஎல். நீங்க வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே போய் லாகின் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல்ல செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப சிடிஎஸ்எல் எடுத்துக்கிட்டோம்னா சிடிஎஸ்எல் ஈசிஎஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல உங்களோட பிஓஐடி டிபிஐடி கொடுத்து நீங்க லாகின் பண்ணி ப்ரொஃபைல்ல போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து நீ பிஎஸ்டிஏவா இல்ல ரெகுலரா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வழி. டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு வச்சுக்கோங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் இல்லைன்னா குவார்டர்லியில பாத்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் இருந்து இப்ப நீங்க சிடிஎஸ்எல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் இல்லனா என்எஸ்டிஎல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்எஸ்டிஎல் இருந்து கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. அந்த இமெயில்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கவுண்ட் வந்து பிஎஸ்டிஏவா இல்ல நார்மலான மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க இமெயில் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்த இமெயில். ஓகேங்களா, சோ இது சிடிஎஸ்எல் கன்சாலிடேட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் CAS அக்ராஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்டரிஸ் ஃபார் ஜூன் 2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதி ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதில் அவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கீழே எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி கீழே அட்டாச் பண்ணியிருக்க பிடிஎஃப்க்கு என்ன பாஸ்வேர்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட பேன் நம்பரை வந்து கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக சிடிஎஸ்எல் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன புரோக்கர் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வரும். ஸோ இதில் கீழ் 4வது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் சிடிஎஸ்எல் டைப் பண்ணியிருக்க புரோக்கரில் என்னென்ன புரோக்கரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லா புரோக்கரோட லிஸ்ட்டும் இங்கே ஷோ ஆகும். நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா புரோக்கர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால நிறையா மல்டிபிள் புரோக்கர்ஸில் வந்து டைவர்சிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். அல்கோ ட்ரேடிங்க்கு ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணுவேன், ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு தனியாக அப்படிங்கிறத நான் டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புரோக்கரை மட்டும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்வேசியா செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் வந்து பிஎஸ்டிஏவா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ
உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மணிலிசியா செக்யூரிட்டிஸ் அதுவும் பிஎஸ்டிஏவான்னு கேட்டதுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பிஎஸ்டிஏவான்னு கேட்டதுக்கு நோ இல்லைன்ட்டாங்க. ஜீரோதா புரோக்கிங் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி அக்கௌண்டா அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரே ஒரு புரோக்கர் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, இந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு புரோக்கர் மட்டும்தான் ஷோ ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிஎஸ்டி அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஏ டிமேட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணி மேலே சிடிஎஸ்எல் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் டெலீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் உங்களுக்கு ஷோ ஆகும். இது மூலியமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.